The book of Ephesians, or the letter of Ephesians, is called as the queen of all the epistles. Okay. The book of Ephesians, or the letter of Ephesians, is called as the queen of all the epistles. அப்போ நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அது வெறும் ஒரு நிருபம். ஓகே. ஆனால் அந்த நிருபம் யாருக்கு எழுதுனான்னா எபிசியில் உள்ள சபைக்கு. அப்போ அந்த நிருபத்துடைய அடிப்படையில் அந்த சபைக்கு அந்த சொல்லு போய் சேர்கிறது. அப்போ எபிசியர் சபை எல்லா சபைகளுக்கும் அது ராணியாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போ நம்முடைய டெய்லி மன்னா ஜெபத்தில் இப்போ அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய வாக்குத்தத்தம் நமக்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அதை அந்த நிருபத்தில் உள்ள காரியங்களை நாம் விளங்கி கொண்டால் தான் நல்லது. ஆமென். அந்த நிருபத்தில் எதுக்காக அந்த சபையோ அந்த நிருபம் எல்லா நிருபங்களுக்கும் ராணியாக திகழ்ந்தது, எல்லா சபைகளுக்கும் அது ராணியாக திகழ்ந்ததுன்னா எதுக்கு, என்ன காரணம்? அப்போ 1வது அதிகாரத்தில் அதில் பேசப்படுகக்கூடிய சில முக்கியமான காரியங்களை இன்றைக்கி சுருக்கமாக அவங்க மத்தியில் பேச போகிறேன். பிற்பாடு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள்கிட்ட இந்த புத்தகத்துடைய அறிமுகத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்க விருப்பப்படுகிறேன். சரிங்களா? Okay, the book of Ephesians, or the Ephesians letter, has been called the queen of the epistles because of the lofty ideas contained in chapter 1. 1வது அதிகாரத்தில் காணப்படுகிற உயர்வான மேலான மேன்மையான தகவல், சத்தியம், இது அந்த நிருபத்தை எல்லா நிருபங்களுக்கும் ராணியாக உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அது சபைக்குள்ள காணப்படுகிற ஆவிக்குரிய நிலையை அது ஆழமாக விசாரிக்குது, ஆழமாக பேசப்படுகிறது. ஓகே. இன்றைக்கி ஃபிசிக்கல்னால் வெளிரங்கமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆவி நிலையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இது வெளிரங்கமான வாழ்க்கையை ரொம்ப பேசாமல் ஆவிக்குரிய நிலை, ஒரு சபை, ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலையில் இருக்கணும், எந்த அளவுக்கு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனம் செலுத்தி ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார்.